சோஃபா செட்டுக்கும் பெட்டிக்கும் ஆசைப்படாத கட்சி தேமுதிக என விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், விஜய் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். பெரும்பான்மையை நிரூபிக்க அரசுக்கு ஆதரவு அளிக்கும்படி தாவேக தரப்பில் இருந்து என்னை அணுகினார்கள் என்று தெரிவித்தார். நான் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் விஜய் துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பார். ஆனால் பேரத்திற்கும் பதவிக்கும் சோஃபாவுக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி தேமுதிக தான் என்றும் கூறினார். இன்னைக்கு தேமுதிக என்றால் ஏதோ பேரம் வாங்குறாங்க, பேரம் நீங்களே இப்ப சொல்றேன். ஆல் பிரஸ் அண்ட் மீடியா, எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிக தான் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம். பணத்துக்கோ எதுக்கும், ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி தேமுதிக. ஏன் நாம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்திருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரே கொடுத்திருப்பார். இதான் உண்மை. திமுக மதிக்கவில்லை என்றும் உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். கூட்டணியில் இருந்து தேமுதிக வெளியேற வேண்டும் என பழனிசாமி மட்டுமே நினைத்தார் என்று கூறிய அவர், ஆடாதடா ஆடாதடா மனிதா என பாடி பழனிசாமியை விமர்சித்தார். இன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேக மூலமாக வந்திருக்கிறது. அடாதடா அடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிந்து விடுவே மனிதான்.